மனுஷனுக்கு தெரியுதே இல்ல, தாவீதுக்கு சமீபத்துல ஒருத்தர் இருக்கிறார் அவனுக்கு தெரியாது. பேசிட்டே இருக்கானுங்க. அவர் இவன் மேல் பிரியமா இருக்கிறார் சொன்னானே, அப்படியானால் அவரே இவனை ரட்சிக்கட்டும், மீட்டு விடட்டும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தாவீது சொல்றான், கர்த்தாவே நீரே என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் மார்பில் இருக்கும் போதே என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மாட வயிற்றுல இருந்து வெளியில வரும்போது, வெளியில வரக்கூடாதுன்னே பிளான். தாவீதுடைய அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பிள்ளை எனக்கு உருவாகின பிள்ளை இல்லை, இது வேற யார்த்தையோ பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி அம்மாவை போட்டு கொடுமைப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா கற்பத்திலிருந்து பிள்ளை வெளியில வராதபடிக்கு கவனமா இருக்கிறான். உள்ளே வச்சு கொண்டு வந்தா இவனை வெளியிலெல்லாம் வர விட்டா நமக்கு நம்ம பெயர் கெட்டு போயிடும். அப்படி பார்க்குறான். இப்போ அப்படித்தான். இப்போ எங்க சபை கற்பத்தில் இருக்குது. எங்க ஊழியம் இப்ப கற்பத்தில் உருவாயிட்டு இருக்கு. அதை வெளிப்பட விடாதபடிக்கு என்ன நடக்குது? குளிசை கொடுக்கறது, பழங்களை கொடுக்கறது, போட்டு வயிற்றுல உழக்கிறது, இதெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவன் சொல்றான், நீரே என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர். அப்படின்னா டாக்டர்ஸ் மார் கூட எடுக்கல. யார் எடுத்தா? ஆண்டவர் தான் எடுத்தான். அப்படின்னா என்னது? இவர் பிள்ளை படுற டேட்ஸ்ல இவளை டாக்டர்ஸ்ட கூட கொண்டு போகல, செத்து துளையட்டும் அப்படின்னு விடைக்க வீட்டிலேயே பெத்தெடுத்தாச்சு. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமே அவனை கற்பத்திலிருந்து வெளியில வராம தடுக்கும் போது ஆண்டவர் எடுத்துட்டாரு. எடுத்த பிறகும் இந்த அப்பா என்ன செய்யல? பிள்ளையாவே ஏத்துக்கல. பிள்ளைய பெற்றோடனே முதல்ல ஆறுற கையில கொடுப்பாங்க, தகப்பனுடைய கையில. தகப்பன் தூக்கையில. ஆனால் தகப்பனுக்கு தகப்பன் தாவீதை சுமக்கிறவராயிருக்கிறான். அவன் என் பிள்ளை இல்லைன்னு ஒதுக்கும் போது அவன் சொல்றான், என் அம்மாட பாலை நான் குடிக்கும் போதும் என் நம்பிக்கை உங்க மேல மட்டும்தான் இருக்கணும்னு அப்பயே நீங்க என்னைய பிரிச்சிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேரை நீங்க நம்பியும் கெட்டு போனீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, உங்க நம்பிக்கை தன்மேல் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை திசை திருப்பியிருக்கார். நீங்க நம்பக்கூடிய மனுஷர்களை கூட உங்களால நம்ப முடியாம இருக்கும்போது நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும், எங்கேயோ ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையை தன் பக்கம் திருப்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட போதே சார்பில் விழுந்துட்டேன். வயிற்றுல இருந்து வெளியில வந்தோடனே நான் விழுந்தது உங்க பாதத்துல தான், அப்பா மடியில இல்ல, உங்க மடியில தான் நான் விழுந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா.